எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் பறவை. ஒரு வெளிநாட்டு படம் ஒரு பிரம்மாண்டம் இருக்குதுன்னா அந்த அந்த பிரம்மாண்டத்தை தமிழ் சினிமா இப்போ கொண்டு வரதுனே சொல்லலாங்க. ஏன்னா தமிழ் சினிமா ஒரு அடுத்தபடியாக ஒரு அடுத்த அடி வைக்கிறதுனே சொல்லலாம். அந்த மாதிரி படமாக புலி வர இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த பிரம்மாண்டம் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கும் ஹிந்தி ஒரு 2 கட்டமான மொழியில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட 2ஆம் ட்ரெய்லர், அதாவது ஒஃபிஷியல் 2ஆம் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள், அதை எப்படி இருக்கும்னு என்னோட எண்ணங்கள் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன். அந்த புலி படத்தில் ஒரு பிரம்மாண்டம் அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஷார்ட் ஆகட்டும், அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் அந்த மலையிலேருந்து கொண்ட ஒரு ஷார்ட் ஆகட்டும், அப்புறம் கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் ஸ்ரீதேவி மேடம் அந்த கையிலேருந்து அப்படியே இது பண்ணும்போது அந்த எல்லோ லைட் அப்படியே இதாகி வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. லாஸ்ட்டில் விஜய்னா ஒரு லாஸ்ட் சீனில் சாரின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஆமை இருக்கும். அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஸ்டண்ட் சொல்லலாம். ஸ்டண்ட் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பழைய காலத்து படம் ராஜராணி கதையில் வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. உடைகள் சொல்ல வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. அதே மாதிரி அந்த சில விஷயம் பெரிய பெரிய உருவங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, ஆமையாகட்டும், ஒரு பெரிய மனிதன் இவங்களை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அவர் குதிச்சு போகிற மாதிரி அந்த ட்ரம் மேலே குதிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்லாம் சத்தியமாக சினிமாவில் இன்னும் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வத்தை தோன்ற மாதிரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் இவங்க ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் சிக்குள்ளையாக இருக்காங்க. ஒருவேளை எப்படி இருக்கும் இந்த கதை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை தோண வைக்கிறதுனே சொல்லலாம். அப்புறம் மியூசிக் அதே மாதிரி தான். ஏன்னா சாங்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சு, அதனால் உங்களுக்கு தெரியும். இதில் வர பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது பிஜிஎம் ட்ரெய்லர் ஒரு பிஜிஎம் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லலாம். வேறங்க அப்புறம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். சிவதேவன் சார் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக ஆகிருக்கு. ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரனே சொல்லலாம். பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. இவன் என்னடா இப்போ பார்த்தாலும் விஜய் இப்படி இருக்காரு, படம் எப்படி இருக்குது, விஜய் படத்தை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சினிமா ரசிகன், சினிமா ஒரு புதிய சினிமா. ஏன்னா ஹாலிவுட்டில் மட்டும் பார்த்து அங்கே வர இந்த மாதிரி தமிழில் எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்த மக்களுக்கு ஒரு எடுத்து கொடுக்கும் போதும் அதை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்றுக்கிட்டால் தமிழ் சினிமா ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கு வாய்ப்பு உண்டு. ஹாலிவுட்டில் பார்த்தோம், அப்புறம் பாலிவுட் ஹிந்தியே பார்த்தோம், என்னமா எடுத்திருக்கான்னு. இப்போ தமிழ்லேயே அது வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும். அந்த படம் வெற்றியா தோல்வியான்னு பின்னாடி பார்த்துக்குவோம். ஆனால் அந்த படத்தில் வர சில காரியங்கள், அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க், அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க், அதெல்லாம் சத்தியமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை குறை சொல்கிறதுக்கே இல்லை. டைம் எடுத்து பண்ணதுக்கு காரணம் ஒரு வெற்றியாக இருக்கலாம். பார்க்கலாம். படம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகுது. படம் வெற்றி பெறக்கு அதாவது சினிமா ரசிகன் மூலமாக ஒரு எதிர்பார்ப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள். ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் ப்ளஸில் எங்களை ஃபாலோ மற்றும் லைக் செய்யுங்கள். கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்றென்றும் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா உங்களோட கருத்து தான் என்னோட குறைகள், என்னோட எல்லாமே திருத்தற்கான ஒரு இதாக சொல்லலாம். தயவுசெய்து கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா எங்களோட படைப்பை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்காக நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.